ஹலோ மக்களே, நேர் விருப்பத்துக்காக இந்த வீடியோ. எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நாங்கள் செஞ்ச எக் குருமாவோட ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வெங்காயத்தை வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டோம். பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ரொம்ப வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக தேவைப்படாது எக்குக்கு. அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு இதை மட்டும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வணங்கிட்டு இருக்க தக்காளி வெங்காயத்தில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 அல்லது 3 முந்திரி, அதுக்கப்புறமா சும்மா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றிக்கிட்டோம். அரைச்சி ஊற்றி அந்த குழம்பு கொதித்து வந்த உடனே நாங்கள் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி எக்கை ரெடி பண்ணி அதை பீஸாக கட் பண்ணி அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்புல போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம். எங்களோட சூப்பரான எக் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, பட் சப்பாத்திக்கும் தோசைக்கும் செம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.